ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வில்லனே இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் என்ன கதை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இன்னும் கொஞ்சம் ஒரு 4 எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கண்டிப்பாக கதை பிடிக்கும். ஏன்னா கதை அந்த லெவலுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 15. லொக்கேஷனை போலீஸ் கண்டுபிடிச்சி இப்போ சம்பவ இடத்துக்கு வராங்க. இவன் யாருங்கிறத நம்ம சீக்கிரமே ஐடென்டிஃபை பண்ணணும். இதெல்லாமே மிலிட்ரி பேஸ்டு ஆர்மர் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இவன் இதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பான். மற்ற கார்ட் கேண்டிடேட் யாருங்கிறதையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போலீஸ் நினைக்குது. இங்கே முக்கேடோ இறந்து போயிட்டான். அவன் வைஃப் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ சாக்கியோ ரூஃப்க்கு வந்துருந்தாங்க. நம்ம ஹீரோ தான் ரொம்பவோ வருத்தப்பட்டு இருக்கான். சாக்கி நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. ஆனாலுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆனால் அவரோட ஒய்ஃபோ குழந்தையோ என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் அதை பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாக்கி சொல்கிறா. என்னோட ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நான் மற்றவங்கள கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்க மாட்டேன். அவங்களும் அப்படி தானே நினைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். மிராய் அவர் ஒரு ஹீரோவாக தான் இறந்து போயிருக்காரு. நிறைய மக்களை காப்பாற்றிருக்காரு. அதனால அவரை எதுவுமே நினைக்க மாட்டாங்க. ஒன்னியவோ யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க மிராய். ஏன்னா நீ ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சாக்கி சொல்லவும் இவன் இந்த ரெட் ஆரோட எஃபெக்ட்னால தான் இப்படி பேசுறான்னு நினைச்சிட்டு இந்த ரெட் ஆரோ எஃபெக்டை கம்மி பண்ண முடியாதா நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு நீ 33 நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரவல் சொல்றான். மிராய் இந்த ரெட் ஆரோ இல்லைனாலுமே நான் இப்படி தான் பேசுவேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உன்னை லவ் பண்றேன். அதை சொல்றதுக்கு தான் எனக்கு தைரியம் கிடையாது. ஆனா இப்போ என்னோட வாயிலிருந்து வார்த்தைகள் என்னை மீறி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சாக்கி சொல்லவும் நீ என்ன ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணப்போ எனக்கும் இதே ஃபீலிங் தான் இருந்தது. என்னால உன் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொல்றாங்கிறத தெரிஞ்சுதான் சொல்றான் மிராய். எனக்கு உன்னை ரொம்பவோ பிடிக்கும் அப்படின்னு சாக்கி சொல்லவும் ஆமா அவ உண்மைதான் சொல்றா மிராய் அப்படின்னு நாசை சொல்றா. மிஸ்டர் முக்கேடோவை எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அவர் செஞ்சது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. உனக்கு எப்படி தோணுது மிராய் அப்படின்னு சாக்கி கேட்கவும் எனக்கும் கரெக்டுன்னு தான் தோணுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிராய் ஃபர்ஸ்ட் டைமா கொலை பண்ணதை கரெக்டுன்னு ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி நாசை ஆச்சரியமா பாக்குறா. மிஸ்டர் முக்கேடோ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லல. ஆனா மெட்ரோபாலமன் ஆல்ரெடி ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணப்பட்டிருந்தான். அவன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த விங்ஸ் அண்ட் ஆரோஸ் அவனை ஷூட் பண்ண அந்த ரெட் ஆரோ பர்சன் கிட்ட தான் போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா அவனை யாரு ஷூட் பண்ணிருப்பா அப்படின்னு சாக்கி கேட்கறா. அதுதான் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மெட்ரோபாலமனோட வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் போன ஜென்மத்துல அண்ணன் தம்பியா இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு பால்டா வந்துட்டு அந்த ஓடி போன சின்ன பையனை பார்த்து சொல்றான். எனக்கு இருக்கிறதுலே இந்த ஒயிட் ஆரோ தான் ரொம்பவோ பிடிச்சிருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, உங்களுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும் என்ன இந்த விஷயம்லாம் ஹாஜிமேக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா என்னோட பிளான் ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்காது அப்படின்னு பால்டா சொல்லவும் அவனுக்கு எதுவுமே தெரியாதான்னு அந்த சின்ன பையன் கேட்கறான். ஆமா நான் மட்டும் இதுல இன்வால்வ் ஆகலைன்னா ஹாஜிமே வேற மாதிரி அவனோட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். அந்த சண்டையே நடந்திருக்காது. இவனும் உயிரோட இருந்திருப்பான். பட் சில விஷயங்கள் நடந்துதான் ஆகணும். பனாமாவை கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பால்டா இப்ப கிளம்புறான். இந்த ஏஞ்சல் ஹெவனுக்கு போதுன்னா அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போவாங்களா? அப்ப கானடே எங்க போவான் அப்படின்னு அந்த பையன் ஆக்சுவலி கானடே வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பொண்ணுங்களை போய் சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு பர்டிகுலரா ஒரே ஒரு பொண்ணை மட்டும் பிடிக்கும். அந்த பொண்ணை கானடே பார்க்கும்போது அவன் தங்கச்சியை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது கானடேவை ரெட் ஆரோ வச்சு யாரோ ஷூட் பண்ணிருந்தாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அது இந்த சின்ன பையன் தான். உடனே கானடே டென்ஷன் ஆகி ஒயிட் ஆரோ வச்சு அவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஹே எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தெரியா அப்படின்னு அந்த பையன் கேட்கவும் ரெட் ஆரோ எஃபெக்ட்னால இவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறியான்னு அந்த பையன் கேட்கவும் கானடேவோ சரிவா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். ஏங்கப்பா மெட்ரோபாலமனோட வீடு இவ்வளோ பெருசா? ஓ இதுதான் கண்ட்ரோல் ரூமா? இங்க பைக்ல இருக்கு, நான் இதை ஓட்டி பார்க்கலாமான்னு கேட்கவோ கண்டிப்பா அப்படின்னு சொல்லி கானடே அவனுக்கு ஹெல்ப் பண்றான். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இந்த சூட்டை நீ இப்ப அப்கிரேட் பண்ணிருக்கல, எனக்காக ஒரு விஷயம் பண்றியா? நீ இறந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு அந்த பையன் கேட்கவோ கானடேவோ ஓகே அப்படின்னு சொல்றான். ஒருவேளை நீ ரெட்டை கொண்டுட்டேன்னா அவன் ஒயிட் ஆரவையோ எனக்கு தான் தரணும். அப்புறமா இன்னொரு விஷயம், ரெட் கூட நீ திரும்ப சண்டை போடும்போது ஒருவேளை ஒன் சைடு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் சரி, உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் நீ ஓடி வரக்கூடாது, கடைசி வர சண்டை போடணும் அப்படின்னு நம்ம சொல்லவோ கண்டிப்பா நான் அதை பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். எனக்காக அவன் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கான். அவனும் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் நினைக்கிறான். இங்க நம்ம ஹீரோக்காக சாக்கிய வந்துட்டு சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மிராய்க்கு இது பிடிக்குமா இல்ல அவனுக்கு பிடிக்காம போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சாக்கி வருத்தப்படவோ நீ மிராய்க்காக சமைக்கலாம் செய்யறியா அப்படின்னு சொல்லி நாசை கேட்கிறா. ஆமா அவனுக்கு ஏன் கையால சமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி சாக்கி சொல்றா. சாக்கி கிட்ட 3 செட் ஆஃப் விங்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்கு. என்கிட்ட எல்லாம் அப்படியே தான் இருக்கு. மெட்ரோபாலமனை ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ண கிட்ட தான் இப்போ அதிக விங்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். சாக்கி அண்ட் உன்னோட விங்ஸ் அண்ட் ஆரோஸை சேர்த்துல அவன் ஒருத்தன் கிட்ட இருக்கு, அது கொஞ்சம் ஆபத்தானது தான் அப்படின்னு ரவல் சொல்லவும் ஒருவேளை அவனோட ஏஞ்சலோ ஸ்பெஷல் ரேங்கா இருந்தா அவன் கிட்ட 2 ஒயிட் ஆரோஸ் இருக்கும், அது இன்னும் டேஞ்சரானது. மிஸ்டர் முக்கேடோ நீங்க இங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இப்ப சாக்கி சாப்பாடு உள்ள கொண்டுட்டு வரா. முக்கேடோ ஒரு ஆர்மர் கீழே கிடக்கு, அது பக்கத்துல போய் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கா. சாக்கி அதை பார்த்துட்டு சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி போர்வையை போத்தி விட்டுட்டு அவனை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறா. மிஸ்டர் முக்கேடோ அப்படின்னு நம்ம ஹீரோ
தூக்கத்துல வளரவும் சாக்கி அவனை அப்படியே விட்டுட்டு போயிருந்தா. இப்ப நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளியே வரான். நம்ம ஹீரோக்காக சாக்கி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஓ எந்திரிச்சிட்டியா, வா மிராய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக போ, என்னாச்சு காரம் அதிகமா போட்டுட்டேனா அப்படின்னு அவ கேட்கவும், என் ஃபேமிலியை நான் இழந்ததுக்கு அப்புறமாவே நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு டேஸ்டே தெரியல, ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாசேவோ ரெவலோ எங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம தனியா இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிட்டாங்களா என்னமோ அப்படின்னு சாக்கி சொல்றா. ஆக்சுவலி ஏஞ்சல்ஸ் எல்லாமே ஒரு மீட்டிங் போடுறாங்க. இப்ப வெறும் பாதிக்கு பாதியா 6 காட் கேண்டிடேட்ஸ் தான் உயிரோட இருக்காங்க. அதனாலதான் நாம இந்த மீட்டிங்கே போட வேண்டியது வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஏஞ்சல் சொல்லுவோம். அப்படி என்னதான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பணமாங்கிற ஒரு ஏஞ்சல் கேக்கு. பணமா அப்படிங்கிறது ஏஞ்சல் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி ரவல் மனசுக்குள்ள நினைக்கிறான். யூசுவலி ஏஞ்சல் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற ஏஞ்சல் வந்துட்டு இதுக்கப்புறமாச்சு ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கணும், அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற காட் கேண்டிடேட் யாருக்கோ கொலை பண்ற எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலுமே கூட யாரோட காட் கேண்டிடேட்லாம் காடா மாறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் கேட்டுட்டு, என்னோட காட் கேண்டிடேட் ஒரு ஐலாண்ட்ல லைஃப் லக்ஸரியஸா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஏஞ்சல் சொல்லுது. ரெட் அரவை யூஸ் பண்ணி ஒருத்தி ரொம்பவும் லைஃபா ஹாப்பியா வாழ்ந்து இருக்கா. மெட்ரோபாலமன் செத்து போயிட்டானா நல்லது, இதுக்கப்புறம் நான் யாரை பார்த்து பயப்பட தேவையில்ல, எனக்கு காடா மாறதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்ல, யார் காடா வந்தாலும் சரி என்னோட விங்ஸ் அண்ட் ஆரோஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அவ நினைக்கிறா. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு காட் கேண்டிடேட்டை சூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லப்போ, ஹே அப்படிலாம் திங்க் பண்ணாத, என்னோட கேண்டிடேட் இதுக்காக நிறைய போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பணமாங்கிற ஏஞ்சல் சொல்லுது. நமக்கு இன்னும் 800 டேஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள ஒரு காட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஏஞ்சல் சொல்லவும், கண்டிப்பா அது நடக்கும், நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லி பணமா சொல்றாங்க. பொண்ணுங்க போட்டோ எடுக்கலான்னு போகவும் இந்த சின்ன பையன் போய் டிஸ்டர்ப் பண்றா. ஹே இந்த பையன் பறக்குறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஓ எக் சாண்ட்விச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ஆமா நம்ம ஒரு தடவை கேம்பிங் போனப்போ உன்னோடதையும் சேர்த்து நான் சாப்பிட்டேன், உனக்கு இது ரொம்பவோ பிடிக்கும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி சாக்கி சொல்லிட்டு, ஆனா உன்னோட சாண்ட்விச்சையும் சேர்த்து நான் தான் சாப்பிட்டேன், ஒருவேளை எனக்கு தான் இந்த சாண்ட்விச் அதிகமா பிடிக்குதோ அப்படின்னு சொல்லி சாக்கி யோசிக்கிறா. எனக்கு இது பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை, இன்னொரு காட் கேண்டிடேட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சாக்கியவும் நம்ம ஹீரோவையும் ரெவல் கூட்டிட்டு போறான். பார்த்தா அந்த சின்ன பையன் டிவில வந்துட்டு இருக்கான். இவன் தானே அந்த மெட்ரோபாலமன் கூட இருந்து ஓடி போனவன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்னோட பேரு ஜோசுமோ யோயிட்டோ, எனக்கு 12 வயசு ஆகுது அப்படின்னு அந்த பையன் மாஸ்க் கழட்டவோ, மிஸ்டர் முகேடோ இவனை தான் போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு, அந்த ஸ்டேடியம்க்கு இவனும் வந்திருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் உண்மையா தான் சொல்றேன், நான் ஒரு காட் கேண்டிடேட், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் பறந்து காமிக்கவோ எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. மெட்ரோபாலமனை ஷூட் பண்ணது இந்த பையனா தான் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா இவன் கிட்ட தான் அதிக விங்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்கு, எல்லா காட் கேண்டிடேட்லயே இவன் தான் ரொம்ப டேஞ்சரானவன் அப்படின்னு ரவல் சொல்றான். நான் காட் கேண்டிடேட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டேன், நான் பாட்டி என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், பட் மெட்ரோபாலமன் என் லைஃப்ல குறுக்க வந்ததுனால அவன் சாகிறதுக்கு அன்னைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், டிவில அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பையனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் போலீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோசுமோ நீ எப்படி காட் கேண்டிடேட்டா மாறின அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் லேடி கேட்கவும், இப்போ இருக்கிற காட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாரா, அதனால 13 ஏஞ்சல்ஸ் அனுப்பி ஹியூமன்ஸ்ல ஒருத்தங்களை வந்து காட் கேண்டிடேட்டா தேர்ந்தெடுத்து அதுல இருந்து ஒருத்தர் தான் நெக்ஸ்ட் காடா மாற போறாங்க. சூசைட் பண்ணி இறந்து போகலாம்னு நினைக்கிறவங்க, இந்த உலகத்தை பிடிக்காம இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிறவங்கள தான் நெக்ஸ்ட் காடா அவங்க செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ மொத்தமா 13 காட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. என்னோட ஏஞ்சல் பணமா அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், அந்த ஏஞ்சல் எத்தனாவது ரேங்க் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி நாசே சொல்றான். நீங்களும் அப்படின்னா சூசைட் பண்ண ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு ரிப்போர்ட்டர் லேடி கேட்கவும், இல்ல நான் அப்படின்னு சொல்ல முடியாது, என் லைஃப் நல்லா தான் போயிட்டு வந்துச்சு, ஆனா எனக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, வீட்டுக்கு வந்தாலும் என் பேரண்ட்ஸ் ஒர்க்குக்காக வெளியே போயிருவாங்க, நான் எப்பவோ தனியா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணேன், டிவியும் கேம்ஸும் ஒரு கட்டத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு படிச்சிருக்கலாம், ஆனால் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நான் தனிமையில் இருக்கிற ஃபீலிங் எனக்கு ரொம்பவோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் என் பேரண்ட்ஸ் தூக்க மாத்திரையை எடுத்து வைக்காம போயிட்டாங்க, நான் அதை எடுத்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போனேன், அப்போ தான் ஏஞ்சல் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பணமா ஆக்சுவலி ஏஞ்சல் ஆஃப் கேம்ஸ், அவன் என் கூட சேர்ந்து விளையாடினா எனக்கு ரெட் அரவையோ கொடுத்தான், அந்த ரெட் அரவை வச்சு நான் ஷூட் பண்ணா அவங்களுக்கு என்ன ரொம்பவோ பிடிச்சி போயிடும், நான் எது சொன்னாலும் செய்வாங்க, என் கூட விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அந்த ரெட் அரவை வச்சு நீங்க பாப்புலரா மாறுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் லேடி கேட்கும். ஆமா, அதை வச்சு நான் ரொம்பவோ ஜாலியா என் லைஃப்ல நான் பாட்டு இருந்தேன், ஆனா அப்பதான் மெட்ரோபாலமன் வந்தான், காட் கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் சாகடிப்பான்னு அவன் மிரட்டினா, எனக்கு ரொம்பவோ பயமா இருந்துச்சு, இப்பதான் என் லைஃப் ஜாலியா போக ஆரம்பிச்சது, ஆனா இவனால திரும்பவோ கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுத்தேன். ஒயிட் ஆராவும் இருக்கு, அதை வச்சுதான் மெட்ரோபாலமன் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும், இவன் அதிகமான விஷயங்களை வெளியே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ரவல் வருத்தப்படவும், அவன் உண்மையா தான் சொல்றான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நாசை சொல்றா. பால்டாங்கிற ஏஞ்சல் அந்த மெட்ரோபாலமன் யாருங்கிறத என்கிட்ட சொன்னிச்சு, நான் என்னோட ரெட் ஆரா வச்சு அவனை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும், அப்படின்னா மெட்ரோபாலமன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் லேடி கேட்கறா. அதை மட்டும் என்னால சொல்ல முடியாது, ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த சண்டை அன்னைக்கு ஃபைட் வேற லெவல்ல இருந்துச்சு, காமிக் புக்லயும் அனிமேலயும் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஃபைட் எல்லாம் நான் பாத்திருக்கேன், ஆனா அன்னைக்கு நடந்தது ரியல் ஃபைட், ரியல் லைஃப் ஃபைட் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லப்போ இப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறா. அடுத்த கேள்வி கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். சோசுமோ மக்களுக்கு நீங்க இதை மட்டும் தான் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவோ, இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு, 13 காட் கேண்டிடேட்ல நாங்க 6 பேர் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்கோம், நெக்ஸ்ட் காடா யார் மாறலாம் அப்படிங்கறத எல்லாருக்கும் முடிவெடுக்கிற உரிமை இருக்கு, மத்த காட் கேண்டிடேட் யாருங்கிறத எல்லாரும் தேடி கண்டுபிடிங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நெக்ஸ்ட் காட் யாருங்கிறத முடிவெடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
சொல்லவோ இது பைத்தியக்காரத்தனம், உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே இப்போ நம்மளை தேடி துரத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பர்சனல் சாய்ஸ் ரெட் தான் நெக்ஸ்ட் கார்டு ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை இந்த எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், இல்ல ஒருவேளை உங்களுக்கு போரிங்கா கூட இருக்கலாம். அந்த சின்ன பையன் நல்லவன் மாதிரி தான் பேசிட்டு இருக்கான், ஆனா மெட்ரோபாலமன்ஸ் ஆகிறதுக்கே அந்த பையன் தான் காரணம். அண்ட் இப்போ அவன் கிட்ட தான் அதிகமான விங்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்கு, அதுவும் ஒயிட் ஆராவும் அவன் கிட்ட இருக்கு. ரெட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் தான் நெக்ஸ்ட் கார்டு கேண்டிடேட்டா மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். உண்மையிலேயே அந்த பையனுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கா, என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.